இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. சந்தோஷமடைந்து எந்திரிக்காய் இதோ இந்த பாரத சபைக்கு முன்பாக என்னை எதிர்க்க வரவழைத்துங்க. காரணம் என்னங்க தேவி? சொல்லுங்க. எதற்கு அழைத்தேன் என்று கேட்டாயே கண்ணே, நேற்றைய தினத்திலே என்னுடைய அருமை தம்பியாகிய அதாவது வில்வலன் நானும் எப்படி ஒத்துமையாக இருப்போம். ஆமாங்க, அப்படி வாழ்ந்து கொண்டு இருந்தீங்க. வரக்கூடிய அதாவது முனிவர்களை அதாவது அண்ணவர் அழைத்து வந்து என் தம்பியை ஆட்டுக்கடாவாக்கி அண்ணவருக்கு சமைத்து போட்டு அண்ணவரை தம்பி வில்வலா என்ற வயத்தை கிழித்து கொண்டு வருவானே அப்பேர் விட்ட தம்பியை அகஸ்தீர் என்ற ஒரு முனிவராகப்பட்டவர் சேர்நாவி என்று மடித்து விட்டான் அல்லவா? ஆகையினால தேவி இப்படியே இருக்கக்கூடாது. எனக்கு சாவுகின்றது கிடையவே கிடையாது. யாராலையும் சாவு கிடையாது. இந்த மூவுலகிலும் சாவு இல்லை. தேவர்களாலும் இல்லை, அசுரர்களாலும் இல்லை, மாநிலர்களால் இல்லை, அரக்கர்களாலும் இல்லை. அப்படி வரப்பெற்றவன். ஆகையினால நான் தேவலோகம் செல்ல வேண்டும். தேவலோகம் சென்று தேவர்கள் சிறைப்பிடித்து நம்மளுடைய ரத்னாபுரி கோட்டை இருக்கிறது அல்லவா, நமக்கு பணிவிட வேலை செய்யணும் அண்ணவர்கள். அப்படியா? ஆகையினால் கண்ணே நான் எங்கே செல்ல வேண்டும்? எங்குங்க தெரிவிக்கணும். தேவியாரே, தேவியாரே, ஆரம்பி தேவியே, தேவாதி தேவர்கள் எல்லாம் கொண்டு வந்து இந்த ரத்னாவளி கோட்டையில அடியே நமக்கு அந்த நாய்ங்கெல்லாம் பணிவிட வேலை செய்யும் உங்களுக்கு. ஆமா, நான் தேவலோகம் சென்று வரேன். அப்படிங்களா? நம்ம ரத்னாவளி கோட்டையிலே நீ சந்தோஷமாகத்தானே ஆயிரங்கால் மண்டபத்திலே காதிகளோட கொஞ்சி விளையாடி கொண்டு இருப்பாய். அடிக்கடி உனக்கு என்னடா வந்து வலுப்பா அண்ணா, நமக்கு சரி வேணாம் இருங்க சாமி, நீங்க பாட வேண்டாம். என்ன பண்ண என்ன சொன்ன? வேண்டாங்க, போக வேண்டாம். சாமி என்னடி தேவலோகத்துக்கு சென்று தேவர் சபையில அதாவது தேவர்கள் எல்லாம் ஒன்று கூடி இருப்பார்கள். அப்படி தேவலோகம் சென்று போறோம்னு சொல்றீங்க. போக முன்னே உங்களுக்கு ஏதாவது ஆகி போயிட்டா எனக்கு மூத்த கழுவ ஆள் இல்ல. உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் எப்படிங்க தன்னன் தனியா ஒரு பெண் இருப்பேன். அருமையான பொண்ணுடி. அதனால நானும் இருக்கிறேன். வேண்டாங்கிறேன். ஏண்டி என்ன வெற்றெடுத்தார தெரியுமா? சரி, என்ன முதலாக ரம்பாயும் விஸ்வாமித்திரன் என்ன வெற்றெடுத்தாரு. முதலாக ஆம்பளை பிள்ளை பிறந்தது என்று கொள்ளடம் கோதாவரி நர்மதை என்ற நதியில குளித்து நீராக்கி அழகு பார்த்து அணிகளும் பூட்டி அழகு பார்த்த அப்பேற்பட்ட தாய் தந்த. ஆமாங்க, ஒரு வாசனை சொல்லலைங்க. அதுதான் நான் இருக்கிறேன். இல்லடி பொண்டாட்டி. ஆமாங்க, அவ இல்ல பொண்டாட்டி. எதற்காக போகிறேன்? தேவாதி தேவர்கள் எல்லாம் கொண்டு வந்து நமக்கு, அதாவது நீ நல்லா இருக்கணும். தேவர்கள் உனக்கு அடிமை வேலை செய்யணும். சொல்லுங்க. அதாவது தேவேந்திரன் இருக்கிறான். தேவருக்கெல்லாம் அரசனா விளங்கி வருகிறானே தேவேந்திரன். அன்னவன் வாசலிலே நிற்க வேண்டும்.
காவல் காவலுக்கு அங்க அரசனா இருக்கிறாங்க இங்க வாசல் நிக்க வேண்டும் உங்களுக்கு உனக்கு நமக்கு நமக்கு அப்படிங்கிறீங்க சரிங்க இப்ப வேண்டாங்க நீங்க போவாதுங்க சொல்றேன் அதான் தேவர்கள் எல்லாம் நமக்கு அடிமையாகணும் அவங்க எல்லாம் நினைச்சிட்டு சாதிக்கிறவங்க அவங்க எல்லாம் தேவர்கள் அவங்க கிட்ட போய் அடிக்காத சூத்து போயிடாவணுமா நான் போயாக வேண்டும் போய் ஆக்க வேண்டுமா விடை தருவாய் விட தரணுமா உடனே தரையிருங்க எனக்கு விடை கொடுத்து அனுப்புவாய் தேவர்கள் அத்தனை பேரையும் கொண்டு வந்து நம்மளுடைய ரத்னாபுரி கோட்டைக்கு அத்தனை பேரும் பணிவிட வேலை செய்வேன் நீ போயிட்டு சந்தோஷமா இனிமே நான் பாப்பனோ பார்க்க மாட்டேனா அதுதாங்க தெரியல இப்பேற்பட்ட புருஷன இனிமே நான் எப்ப பார்க்க போறேன்னு தெரியல அதனால நீங்க போயிட்டு அப்புறமா வாங்கன்னு சொல்லு வாங்க வந்தாலும் மனம் இல்லை ஆமாங்க உனக்கு உங்களுடைய அழக்கம் அழகு உங்களோட நெஞ்சு பார்த்தா மகராஜா நான் என்ன சொல்றேன் புறப்பட்டு போனாலும் முடிவாய் போச்சு நீங்க போங்க பொண்டாட்டி நான் பாத்துக்கிறேன் காவலுக்கு நான் சொன்னேன்டா காவலுக்கு காவலுக்கு உன் பொண்டாட்டி வாசல்லே நான் இருப்பேன் வாசல் சரிங்க அப்படியே போயிட்டு சரி போயிட்டு வரண்டி வாங்க காவலா காவலா என்னடா ஆச்சு உனக்கு ஒண்ணும் இல்லைங்க ஓதகாத்தல பிறந்தவனே வந்துட்டுமா டேய் கமான் நம்ம நாடு விட்டு போயிட்டு ஒத்து அப்படியே கமான் நான் அதாவது தேவரக்கள் அரசனா விளங்கியவரோட தேவேந்திரனுடைய இடம் வந்து விட்டேன் வந்துட்டோம் இருந்தாலும் நம்மளுக்கு பலாக்கிறது இருக்கட்டும் ஆகையினால வாதாபிசூரன் வந்திருக்கிறார் வந்து இருக்கிறார் வந்திருக்கிறார் அண்ணவருக்கு தகுந்த மரியாதை கொடுத்து வா என்று கேட்டால் உயிரோட இருப்பை இல்லைன்னா இறந்து விடுவான்னு சொல்லு சொல்லிட்டு வா ஐயா யார் நீங்கள் ஆமாங்க இந்த தேவலோகத்துக்கு வந்த காரணம் என்ன எதற்காக வந்து கொண்டிருக்கிறாய் வாதாபிசூரன் வந்திருக்கிறார் எதற்கு உங்களை பார்ப்பதற்காக எங்களை பார்ப்பதா இருந்தாலும் வந்து எங்களை பார்த்துட்டு அந்த வழி விட்டு வராத வழியில போகட்டும் சரி அவர் என்ன சொன்னா அவர் பாதத்திலேறி பணிய வேண்டும் இல்லாது விட்டால் அந்தவனும் ஒரு லோகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார் நான் தேவலோகம் பொன்னுலோகம் அமராவதி என்று சொல்லக்கூடிய 3 லோகத்துக்கும் அரசன் என்னை யாராலே வெல்லவா முடியாது என்னை கொல்லவா முடியாது என்னை அசத்தவா முடியாது அப்ப நீதான் பெரிய பூத்திக்கிற காவலா அப்படி தேவேந்திரன் நான் போன கொஞ்சம் மரியாதையாங்க ஐயோ நீ எல்லாம் எத்தனை பேர் ஏன்டா இதோட இல்லைன்னா நீயே சொல்லி அப்படியெல்லாம் என்ன கேட்டாங்க நான் இந்த மாதிரி வார்த்தை மட்டும் என்ன கேட்டிருந்தா இந்த மாதிரி எரி ரயில்ல கை பிடிச்சி நேரம் சேர்த்திருப்பேன் நீ ரோசக்கார ஆம்பளையா இருந்தா இந்த சாய்ண்டு கம்பியில கை பிடிச்சி சாவு நான் எதற்கடா சாவணும் அந்த மாதிரி கேள்வியெல்லாம் எனக்கு அந்த தேவேந்திரன் நல்லவன் கிடையாது தேவரக்குல அரசனா இருந்தா அயோக்கியன் அப்படிப்பட்டவன் தெரியுமா மாற்றம் மனைவிக்கு ஆசைப்பட்டவன்
ஏய், அகலகி என்று சொல்லக்கூடிய கௌதம முனிவரை அதாவது சாம நேரத்துக்கு சேவலாக சென்று கொக்கரகோ என்று கூவி அதாவது கௌதம முனிவரை ஆத்தகரை இவன் நாதியை பையன் கௌதம முனிவர் மாதிரி அவர் மனைவி அகலகி சேர்ந்து விட்டான். அப்பேர் சேர்ந்ததும் இல்லாம ஒரு யோனிக்கு ஆசைப்பட்டு வந்தாயட நாயே உன் மேனியெல்லாம் அதாவது பூனையாக வருகிறது போன நாய அதனால 1000 யோனி உன் மேல அப்படின்னு படைச்சுட்டாரு. படைச்ச உடனே ஒரு யோனிக்கு ஆசைப்பட்டு அந்த நாதியரி நாதி இப்ப அவன் மேல பூரா வச்சிருக்கான். அவனுக்கு மட்டும் யாருக்கும் தெரியாது. வர கொடுத்து விட்டான். அப்படி ஒரு நல்லவன் அவன் இல்லை. ஐயோ, அதனால என்ன வந்து அவன் பாதுல பழி சொல்றான்னு உக்கால ஓடி உள்ள ரோஷம் இல்ல பாத்துறடா இல்ல அவனா நீ அவனை பாத்துருக்க அவன் முன்னாடி யாரடா என்னடா ஏய் நான் அசுர குலத்துல பிறந்தாலும் ஒருத்தனுக்கு ஒருத்தியாக வாழ வேண்டியவன். ஆமா, மத்தவன் மனைவியை பார்த்தால் தாய்க்கு சமமா நினைக்கிறவன் நீயா? நான் அந்த மாதிரி நினைக்கிறது இல்ல. நினைக்காத இரு, போய் சேருவ. தேவருக்கெல்லாம் அரசனா விளங்கி வரக்கூடிய தேவேந்திர மன்னா, அடே நான் யார் தெரியுமா? யாரு? சாகாத வரம் பெற்றவன், தேவருக்கெல்லாம் தேவன். சரி, என்னை ஜெயிப்பதற்கு யாருமே கிடையாது. அப்படியா? இது உனக்கும் தெரியும், இந்த தேவருக்கு அத்தனை பேத்துக்கும் தெரியும். எப்படி? நான் சாகாம வரம் பெற்றவன். ஓஹோ, ஆகையினால என் பாதத்தை பணிந்து மரியாதையாக வந்து நாளையில இருந்து அதிகாலையிலே எழுந்த உடனே ரத்னாபுரி கோட்டையிலே நீ அதாவது வாசல்ல காவலுக்கு நிற்க வேண்டும். அப்படியா? உன்னுடைய மனைவி என் மனைவிக்கு பணிவிட வேலை செய்ய வேண்டும். அப்படியா? இந்த காரியம் செஞ்சா நீ உயிரோட இருப்பை. என்னடா பண்ண முடியும்? என்னடா பண்ண முடியும்? என்ன பண்ண முடியுமா? உன்னை கொல்லுவேன், உன்னை வாரடா உன் சேனை தன்னை உன்னை பஞ்சு போல் பறக்க செய்வேன். உன்னை கட்டி தண்ணீர வரடா.
டேய் மூக்கா, டேய் இதெல்லாம் நானே தான்டா. சிவந்த மூக்கா அது மாதிரி வச்சுக்கிறியா நீ? ஜான் பிள்ளையா இருந்தாலும் சரி, நான் ஆண் பிள்ளை. உன்னால வீரம் இருந்தா என்னில வந்து போர் புரிந்த பரடா பார்க்கலாம். வளவள தேவேந்திரா, அரசனுக்கெல்லாம் அரசனா இருக்கிறேன்னு மரியாதை கொடுத்தேன். ஆனா நீ வந்து உயிரோட போக மாட்டேன். ஆனா இங்க வா, என் பாதத்தை பணிந்தினா உனக்கு இருக்கிறதுக்கு இடமும் உண்டு. தேவலோகத்தை எப்போதும் ஆண்டுகிட்டு இருக்கலாம். என் ரத்னாபுரி கோட்டையில அன்னைக்கு வந்து வேலை செஞ்சுட்டு நீ மறுபடியும் வந்துடலாம். இருக்கிற மாதிரியே நீ உயிரோட இல்ல. உனக்கு இப்ப இந்த தேவலோகத்துக்கு வந்த காரணம் என்ன? உனக்கு தேவலோகம் வந்த காரணம் உனக்கு என்ன வேண்டும்? எனக்கா என்னடா வேண்டும்? என் பாதத்தை பணியணும். பணிய முடியாது. பணிய வேண்டும். முடியாது. ரத்னாபுரி கோட்டைக்கு நீ வேலைக்கு வர வேண்டும். நீ வந்து என்னுடைய பாதத்தை பணிந்து விட்டு உனக்கு என்ன வேண்டுமோ அத்தனையும் வாங்கி கொண்டு வந்த வழி விட்டு வராத வழியில சென்று போ. சூரியன் உள்ளே போ. இந்த மூவுலகிலும் சாகாம வரப்பெற்றவன் நான். என்னை அழிப்பதற்கு யாராலையும் முடியாது. ஒரு தாயின் வயிற்றிலே, ஒரு யோனி வயிற்றிலே பிறந்தவன் எவனுமே என்ன கொல்ல முடியாது. சரி, அப்படிப்பட்டவன் எவனாச்சும் ஒரு தாய் இல்லாத பிள்ளை பிறக்குமா? உனக்கு வீரம் உண்டு, வெற்றி உண்டு. வெற்றியோடு என்னவனை பிடித்த சிறப்பிடிக்கலாம் எண்ணம் கொண்டு இருந்தாயே, உன்னால முடிந்தால் பார்க்கலாம். சரி சரி, இனிமேல் இப்படி எல்லாம் கேட்டா நீ சொல்லப்பட மாட்டேன். அடுத்த உள்ளதெல்லாம் தப்பி வரலையா? எந்த பாவியாகிய வாராவிசூரன் என்ன அடி அடி அடித்து இந்த தேவலோகம், பொன்னுலோகம், அமராவதி என்று சொல்லக்கூடிய 3 லோகத்தையும் கைப்பற்றி விட்டு எங்களை நாட்டை விட்டு முடிக்க விட்டார். ஆனால் இப்போது எங்களை யாரு வந்து காப்பாற்றுவார்களோ ஒன்றும் தெரியாமல் இந்த காலகத்தில் நான் அழுந்த புலம்பி இருக்கிறேன். இப்படியா இருந்தால் இவ்விடத்திலே நான் சற்று நேரம் சைனிட்டு இருக்கிறேன். என்னை யாரு வந்து காப்பாற்றுவார்களா பார்க்கலாம். மகாராஜா, இப்பொழுது நான் அதாவது தேவேந்திரன் என்னை கண்டு பயந்து ஓடிவிட்டான். இருந்தாலும் இதற்கு மேல எங்க செல்ல வேண்டும் தெரியுமா? எங்க போனோம்? அதாவது கைலகிரி ஆண்டு வரக்கூடிய, அதாவது அந்த வெள்ளிங்கிரி ஆண்ட அதாவது சிவனை பார்க்க வேண்டும். சரிங்க, அதான் வெள்ளிங்கிரி செல்லலாமா? போலாம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.